மகாநதி அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு அம்மா போட்டது எல்லாமே வந்து சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வேப்பிலையெல்லாம் அரைச்சி காவேரி கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கும் வந்து நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், நம்ம குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. விஜயும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு தைரியம் சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து இப்போ தான் காவேரிக்கே சரியாயிருக்கு, அதோட பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு அம்மா போட்டுரும். இதை நினச்சி காவேரி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பக்கத்துலேருந்து ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்குவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவாங்க, இல்லை காவேரி இப்போ தான் உனக்கு சரியாக இருக்குது, நீ மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இப்போ நம்ம குழந்தையும் வயிற்றுல இருக்குது, அதனால இந்த நிலைமையில வந்து நீ என் பக்கத்தில் இருக்க வேணாம், திரும்ப உனக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன வேணாலும் ஆகலாம், அதனால நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வந்து என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லவும் காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜயை இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுக்கணும், அதனால அந்த பசுபதி இருக்க இடத்த கண்டுபிடிச்சி உண்மையை வெளியே வாங்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணாலும் விஜய் வந்து இந்த கேஸ்லேருந்து கொண்டு வர முடியல. காவேரி மட்டும் தான் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா விஜயை ஏற்கனவே ஒரு கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர மாதிரி இதையும் வந்து விஜய் வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.